சார் அவர் சினிமா பாணியில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஒரு சினிமாவில் வந்து ஸ்டெண்ட் போட போவால 100 பேர் அடிப்பார். அதை போல தான் இன்றைக்கு வந்து தரந்தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரே தவிர நாங்கள் யாரும் தரந்தாழ்ந்து பேசுகின்றவர்கள் அல்ல. சும்மா ஒரு 6 மாதம் ஆக்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது, ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும், அரசியலில் உண்மையில் நடக்காது. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால் வந்து விஜய் வந்து ஒரு காலத்திலும் எம்ஜிஆராக ஆக முடியாது. நாங்கள் தீய சக்தியும் இல்லை, தூய சக்தி இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்குது மக்கள் சக்தி. அவருக்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது. சினிமா வசனத்தில் தீய சக்தி தூய சக்தி என்று பேசியிருக்கிறார். நாங்கள் மக்கள் சக்தியை நம்புகின்றவர்கள். எங்களிடத்தில் மக்கள் சக்தி இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் வந்து சினிமா டைலாக் தான் பேசுறாரு, நான் பேசுறா சினிமா டைலாக் சொல்றாங்க, அவர் பேசுறது என்ன சிலப்பதிகார டைலாக். அவருக்கு சிலப்பதிகாரமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எழுதி கொடுத்ததை வாசிக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும். யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்விகளை நாம் கேட்போம். அவர் வந்து பேசும்போது திமுக கடுமையான சாலை பேசுறாரு. களத்தில் அதிமுக இல்லவே இல்லை, அதெல்லாம் அவங்களை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொல்றாரு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட கலாச்சாரம் தான் ஆரம்பத்தில் தேர்ந்தெடுத்து விஜய் வந்து திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் அந்த திராவிட கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டிற்கு அகலக்கூடிய வாய்ப்புகள் அவரால் திராவிட மாடல் ஆட்சியையோ திராவிட கலாச்சாரத்தையோ தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்க முடியாது. அவர் பகுத்தறிவு தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று தான் அர்த்தமாகின்றது. ஆனால் அதை வேணால் இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய டீமாக இருக்கிற காரணத்தால் அவர் மறைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது. சும்மா ஒரு 6 மாதம் ஆக்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது, ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும், அரசியலில் உண்மையில் நடக்காது. என்னைக்கு நடந்திருக்கு சார்? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பித்தார். திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு. அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு. இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு. அந்த 2 தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் பேசுகிறதுக்கு யோக்கியதை உண்டு. 2 தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டார். அந்த தேர்தலை பற்றியே கண்டுக்கலை. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால் வந்து விஜய் வந்து ஒரு காலத்திலும் எம்ஜிஆராக ஆக முடியாது. சார் தரந்தாழ்ந்து எல்லாம் பேசுகிறாங்க, எங்களாலே பேச முடியும், எங்களுக்கு அது வரும்னு சொல்லிட்டு மிரட்டுறது மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் சினிமா பாணியில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஒரு சினிமாவில் வந்து ஸ்டெண்ட் போட போவால 100 பேர் அடிப்பார். அதை போல தான் இன்றைக்கு வந்து தரந்தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரே தவிர நாங்கள் யாரும் தரந்தாழ்ந்து பேசுகின்றவர்கள் அல்ல. பொதுவான பிரச்சனையா இருக்கட்டும், திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டத்தை வந்து மமதா காந்தி பேரை எடுத்ததா இருக்கட்டும், இதுல வந்து தாவக எந்த ஒரு இதையும் கருத்தை சொல்லவே இல்லையா சார்? அவர் நான் தான் சொல்றேன், அவர் சி டீம் சார், பாரதிய ஜனதாவுடைய சி டீம், கருத்தெல்லாம் சொல்ல மாட்டார். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரைக்கு இவர் என்ன சான்றாளர் சார், ஒன்று ஆகம விதிகள் இருக்குது, அதுபோல் தொடர்ந்து நடைபெற்று வருகிற சம்பிரதாயங்கள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அந்த மலை உச்சியில் அங்கே அந்த தீபத்தூன்னு சொல்கிற இடம், நாங்கள் வந்து சமணர் காலத்து கல்வெட்டுன்னு ஒரு குறிப்புக்கு சொல்லுது, இன்னொன்று வந்து சர்வே கல்னு சொல்லுது. அங்கே தீபம் ஏற்றியதற்கான அறிகுறிகளே கிடையாது. நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு தீர்ப்பு கிடைக்கணும்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, அதற்கான ஆதாரம் இருக்கிறது, எனவே எனக்கு அந்த இடத்துல அந்த உரிமையை தாருங்கள் என்று கேட்பது தான் நீதிமன்றத்துக்கு செல்லும்போது நடைமுறை வழக்கம். அந்த நடைமுறை வழக்கமே இந்த வழக்கில் பின்பற்றப்படவில்லை. விஜய் வந்து ஆக்ரோஷமா திமுகவை விஜய் விட்டுருங்க, ஆக்ரோஷமா திமுக எதிர்த்து பேசுறாரு. விஜயை விட்டுருங்க சார். என்னத்தை திட்டினாலும் ஒன்றும் கிடையாது சார், ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமி வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறு, எதற்காக நாங்கள் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. யாரு? அவருக்கு கொள்கையும் இல்லை, கூட்டணியை தான் நம்பியிருக்காரு. கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லுகிற தகுதி அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் கொள்கையை விட்டு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய அடிமையாக இருக்கிறார். அந்த கட்சிக்காரன் பாவம் நல்லவன், அவங்கெல்லாம் பாவம் துடிக்கிறாங்க. எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாவது ஒரு மறைமுகமாக ஆதரித்தால்தான் தமிழ்நாடு இன்னும் தலை நிமிர்ந்து நிற்கும்
தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இன்னும் பலம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களிடத்திலேயே இருக்கிறது. நாங்கள் மிகப்பெரிய பிக் பாஸ் சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. நாங்கள் மிகப்பெரிய பிக் பாஸ் சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன். பெரிய தலைவர் மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பெரிய தலைவர் தானேங்க. நயினார் நாகேந்திரன் கூட பெரிய தலைவர் யாரும் கிடையாது. பிக் பாஸாக இருந்தால் இருந்துட்டு போகிறார். அவர் பிக் பாஸ் சீரியலை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. 15 அமைச்சர்களோட விவரங்களை வந்து சார் நாங்கள் தான் பயப்படலைன்னு சொல்லிட்டோமே. என்னைக்கு வேணாலும் வாங்க, யார் வீட்டுக்கு வேணாலும் வாங்கன்னு ஓப்பன் இது நாங்கள் அழைப்பே விட்டுட்டோம். இடிக்கும் ஐடிக்கும் ஓப்பன் அழைப்பு விட்டுட்டோம். என்றைக்கு வேணாலும் வாங்க, எங்கள் வீடு திறந்துருக்கு, எங்களுடைய அலுவலகங்கள் திறந்திருக்கின்றன, வந்து சோதனைகளை செய்து கொள்ளுங்கள் என்று ஓப்பன் அழைப்பு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி 15 மந்திரியை வச்சுருக்கோம், அவங்க மேலே கேது போட போகிறோம், அன்னைக்கு இதுக்குள்ளே வெளியே வரும் அப்படிலாம் பயமுறுத்துறது பூச்சாண்டி வேலை. இது இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. நயினார் நாகேந்திரனுக்கு அது தெரியாது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் வந்து தம்பிதுரை வந்து அந்த திட்டத்தை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து ஆதரவு தெரிவித்திருக்காரு. அதே நேரத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கினதையும் 40% நிதியை வந்து மாநில அரசே ஏற்றுக்கொள்வதையும் நாங்கள் ஆதரிக்கலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? நான் தான் சொல்கிறேன், அவங்கள பற்றி நாங்கள் கவலைப்படலை. அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியாது. 100 நாள் வேலை திட்டத்தை ஆதரிக்கிறேன் பாரு, அப்புறம் வந்து 125 நாளைக்கு வந்ததை வரவேற்கிறேன் பாரு, அதுக்கு ஓட்டு போட்டுட்டு வருவார், ஓட்டு போட்டு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டை சொல்லுவார். அவங்க வந்து நிலையாக எதையுமே முடிவெடுக்க மாட்டார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.